மதிப்பிற்குரிய தலைமை ஆசிரியர், ஆசிரியர், பெற்றோர்கள் மற்றும் எனது சக மாணவர்கள் அனைவருக்கும் என் முதற்கண் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் ஆர்பி காட்டூர் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் 5ஆம் வகுப்பு படிக்கின்றேன். நாம் இங்கு நமது நாட்டின் 76வது குடியரசு தினத்தை கொண்டாட கூடியிருக்கிறோம். நம் நாட்டின் வரலாற்றில் இது முக்கியமான நாள். இந்த தருணத்தில் உங்கள் முன்பாக உரையாற்றுவதில் நான் கௌரவமாக கருதுகிறேன். முதலில் நம் அனைவருமே நம் நாட்டின் சுதந்திரத்திற்காக போராடி மலைப்புக்குரிய தியாகங்களை செய்த சுதந்திர போராட்ட வீரர்கள் மற்றும் தியாகிகளை நினைவு கூற கடமைப்பட்டிருக்கிறோம். அவர்கள் நம் நாட்டின் சுதந்திரத்திற்காக துணிச்சலாக போராடினர், கடுமையாக உழைத்தனர். அவர்களின் மன உறுதியும் அர்ப்பணிப்பும் இந்த பாரத தேசத்தை வலிமையான ஜனநாயக நாடாக மாற்றியுள்ளது என்பதுதான் நம் குடியேற்ற தினம். சுதந்திர தினம் என்றாலே முதலில் ஞாபகம் வருவது கொடியேற்றுவது, மிட்டாய் தருவதும் என்றுதான் நினைத்துக் கொண்டிருக்கிறோம். குழந்தைகள் மட்டுமல்ல, சில பெரியோர்கள் கூட அப்படித்தான் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்தியா அரசியலமைப்பு நடைமுறைக்கு வந்த பிறகு இந்தியா குடியரசு நாடாக அறிவிக்கப்பட்டுள்ளதை கொண்டாடும் விதமாக ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி 26 கடைபிடிக்கப்படுகிறது. இந்தியா முழுவதும் 76வது குடியரசு தினத்தை வெகு விமர்சையாக கொண்டாடுகிறது. நம் குடியரசு தினத்தை பற்றி நாம் அறிய முயற்சிக்கும் போது அந்த மாபெரும் தலைவரை அவ்வளவு எளிதாக கடந்து செல்ல முடியாது. அவர்தான் சட்ட மாமேதை டாக்டர் B.R. அம்பேத்கர். அவரை பற்றி நான் அறிந்தவை உங்களுக்காக. அவர்கள் உலக தலைவராக போற்றப்படும் டாக்டர் B.R. அம்பேத்கர் தான் இந்நாளில் அதிகமாக நினைவு கூறப்பட வேண்டியவர். இன்று மட்டுமல்ல, இன்றும் அவர் நினைவு கூறப்பட வேண்டியவர் தான். சாதிய தலைவராக பார்க்கும் இந்த இந்திய சமூகத்தில் வாழும் ஒவ்வொரு மக்களின் உரிமைக்காகவும் இவரது குழுவால் இரவு பகலாக எழுதி முடித்ததுதான் இந்த அரசியலமைப்பு சட்டம். 1947 ஆகஸ்ட் 28 அன்று நிரந்தர அரசியலமைப்பை உருவாக்க வரைவு குழு ஒன்றை உருவாக்கி அதன் தலைவராக டாக்டர் B.R. அம்பேத்கர் நியமிக்கப்பட்டார். அதைத் தொடர்ந்து இவர் மற்றும் இவரது குழுவினர் 2 ஆண்டுகள் 11 மாதங்கள் 18 நாட்களில் எழுதி முடித்து கொடுத்தனர். உலகில் இந்திய அரசியலமைப்பு தான் உலகில் நீண்ட அரசியலமைப்பாகும். இதில் 444 கட்டுரைகள் 22 பகுதிகளாகவும் 12 அட்டவணையாகவும் பிரிக்கப்பட்டுள்ளது. மொத்தம் 1,17,369 வார்த்தைகளோடு எழுதப்பட்ட இவ்வுலகில் நீண்ட அரசியலமைப்பு இதுவாகும். நம்ம அரசியலமைப்பில் 2 பிரதிகள் உள்ளன. ஒன்று ஆங்கிலத்திலும் மற்றொன்று இந்தியிலும் உள்ளன. இவை இரண்டுமே கையால் எழுதப்பட்டவை. இவை இன்னும் பாராளுமன்ற இல்லத்தில் பத்திரமாக பாதுகாக்கப்படுகிறது. இது 1950 ஜனவரி 24 308 பாராளுமன்ற உறுப்பினர்களின் ஒப்புதலோடு கையெழுத்திடப்பட்டதுதான். ஒப்புதலோடு இந்திய அரசியலமைப்பும் கையெழுத்திடப்பட்டன. நம் இந்தியா அரசியலமைப்பு நடைமுறைக்கு வருவதற்கு முன்பு இந்தியா பிரிட்டிஷ் அரசாங்கத்தின் இந்திய அரசு சட்டம் 1935 பின்பற்றியது குறிப்பிடத்தக்கது. மனிதனுக்கு மட்டுமல்லாமல் விலங்குகள் மீதும் அக்கறை கொண்டு சட்டம் இயற்றிய டாக்டர் B.R. அம்பேத்கரை மனிதனாக வாழும் சில விலங்குகள் புரிந்து கொள்வதில்லை. எழுத்துரிமை, பேச்சுரிமை, சுதந்திரம் என மனிதனுக்கான அடிப்படை உரிமைகளை ஏற்றிக் கொடுத்த டாக்டர் B.R. அம்பேத்கரின் சிலை சுதந்திரமாக வைக்கப்படாமல் கூண்டிற்குள்ளாக வைக்கப்படுகிறது. கூண்டிற்குள் இருந்தாலும் சிங்கம் சிங்கம் தானே. நம் நாடு வளமான கலாச்சாரத்தையும் திறமையான மக்களையும் கொண்டுள்ளது. நம் அனைவரும் ஒன்றிணைந்து நம் நாட்டை பல்வேறு துறைகளில் முதன்மையான நாடாக மாற்றிடலாம். நம் அனைவரும் ஒன்றிணைந்து செயல்பட்டால் இது சாத்தியப்படும். இதற்கு கல்வியே முக்கியமான ஆயுதம். மாணவர்களாகிய நாம் படிப்பில் முழு கவனம் செலுத்தி நம்மையும் நம்மை சுற்றியுள்ளவர்களையும் வளர செய்திட வேண்டும். சமூகத்திற்கு தேவையான பங்களிப்பை தவறாமல் அளிக்க வேண்டும். இது நம் நாட்டை முதன்மையாகவும் என உறுதியேற்று நம் நாட்டின் 76வது குடியரசு தினத்தை மகிழ்ச்சிகரமாக கொண்டாடுவோம். நாம் இந்த குடியரசு நன்னாளில் தேசிய கொடி பறக்கட்டும், தேசபக்தி ஒளிரட்டும், தேசியம் ஓங்கட்டும். ஜெய் ஹிந்த். நன்றி, வணக்கம்.